மதுரையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் சீரமைக்கப்பட்ட வண்டியூர் கண்மாய் பூங்காவை திறந்து வைக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். சீரமைக்கப்பட்ட வண்டியூர் கண்மாய் பூங்காவை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அந்த காட்சிகளை நம்ம பார்க்குறோம். மதுரையில் இன்னைக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் அதே போல் முக்கியமான திட்டங்களையும் துவக்கி வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். அந்த வகையில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மேம்பாலம், அதே போல் மீனாட்சி அரசு கலைக்கல்லூரியில் கணினி ஆய்வகம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அவர் தொடர்ந்து துவக்கி வைக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது சீரமைக்கப்பட்ட அந்த வண்டியூர் கண்மாய் பூங்காவையும் அவர் திறந்து வைக்கக்கூடிய காட்சிகளை நாம் இப்போ பார்க்குறோம். கள விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் ஜெகன். ஓவர் டு யூ ஜெகன். வணக்கம். அரசு துறைகள் சார்பில் ரூபாய் 1805 கோடியில் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் மக்கள் பயன்பாட்டிற்காக தற்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மதுரைக்கு தொடங்கி வைத்திருக்கிறார். தற்போது அவர் 3வது நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார். குறிப்பாக இதில் முக்கியமாக நிகழ்ச்சியாக பார்க்கும்போது ரூபாய் 1536.1 கோடியில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் சார்பாக மதுரை மாவட்டத்தில் உள்ள 7 ஒன்றியங்களில் 867 கிராம குடியிருப்புகள் மற்றும் திண்டுக்கல்லில் உள்ள நிலக்கோட்டை சிப்காட் வளாகத்தில் குடிநீர் திட்டத்தை தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார். மேலும் 1.60 லட்சம் கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வாடிப்பட்டி சிறப்பு நிலை பேரூராட்சியில் புதிய அலுவலக கட்டிடத்தை தற்போது தொடங்கி வைக்கிறார். இந்த பகுதியிலிருந்து தற்போது அவர் நின்று கொண்டிருக்கிற பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா ரூபாய் 50 கோடியில் உள்கட்டமைப்புகள் மற்றும் மேம்பாட்டு நிதியிலிருந்து மறுசீரமைப்பு மற்றும் அழகுபடுத்தப்பட்ட வண்டியூர் பூங்கா பகுதியில் தற்போது முதலமைச்சர் இந்த அனைத்து திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார். குறிப்பாக 500 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த வண்டியூர் கம்மாயில் அருகே இந்த வண்டியூர் பூங்காவானது இருந்து வந்தது. தற்போது இந்த பூங்கா 50 கோடி மேம்படுத்தப்பட்ட புனரமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் இந்த கம்மாயில் மேற்கு வடக்கு பகுதிகளில் 3 கிலோமீட்டர் சைக்கிள் பாதை, 3 கிலோமீட்டர் நடைபாதை பயிற்சி, யோகா மையம், நூலகம், செயற்கை நீரூற்றப்பட்ட குழந்தைகளுக்கு விளையாட்டு உபகரணங்கள், திறந்தவெளி ஆம்பி தியேட்டர், உணவகம், ஸ்கேட்டிங் போன்ற பல்வேறு வகையான அம்சங்கள் நிறைந்த இந்த பூங்காவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மதுரையில் முதன்முறையாக காற்று நிரம்பிய பைப்பர் குடு வைக்காலான இந்த பிளேட்டிங் ஆனது செய்யப்பட்டிருக்கிறது. மிதவை நடப்பாதையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த படகு குழாய் மூலம் 500 சதுர மீட்டர் பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரையில் பல்வேறு நலத்திட்டங்களை மக்கள் பயன்பாட்டிற்கு துவக்கி வைக்க வருகை தந்திருக்கிறார் முதல்வர். அந்த வகையில் தற்பொழுது வண்டியூர் கண்மாய் பூங்காவை அவர் திறந்து வைத்த காட்சிகளை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.